SSC CGL 2025 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கான கான்செப்ட் அண்ட் அதுக்கான ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரில் 1 இல்லைனா 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த சம்மு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் அ சாம்பிள் ஆஃப் 250 டேட்டா சயின்டிஸ்ட் டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் தோஸ் proficient in Python to those proficient in R. பார்க்க சிம்பிளாக இருக்குது. பட் இங்கே கீழே நீங்கள் ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் அண்ட் ஆர்னு சேர்த்தே கொடுத்துருக்காங்க. பைத்தான் ஒன்லின்னு இருக்குது, ஆர் ஒன்லின்னு இருக்குது, நெய்தர் லாங்குவேஜ்னு இருக்குது. பட் இங்கே நம்ம கொஸ்டின் வந்து இன் பைத்தான் மட்டும்தான் இருக்குது. பைத்தான் அண்ட் ஆரும் இல்லை, பைத்தான் ஒன்லியும் இல்லை. ஸோ அப்போ நான் பைத்தான் எடுக்கும்போது 2 டேட்டாவையும் சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ பைத்தான் அப்படின்னும் போது பைத்தான் அண்ட் ஆர்லேயும் பைத்தான் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ 50 ப்ளஸ் பைத்தான் ஒன்லியும் பைத்தான் இருக்குது, மொத்தமாக 130. அதே மாதிரி ஆர் லாங்குவேஜ்க்கு அந்த காம்பினேஷனில் ஒரு 50 இருக்குது, ஆர் ஒன்லியில் ஒரு 70 இருக்குது, டோட்டலாக 120. இங்கே ஒன்லின்ற அந்த வேர்டு கொடுக்காதனால நம்ம இந்த ஒன்லி டேர்ம்ஸ் மட்டும் எடுக்காமல் காம்பினேஷனையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போ ரேஷியோன்றது 130/120, 0 கேன்சல். ஸோ 13:12. ஃபர்ஸ்ட் ஒன்கான ஆன்சர் 13:12. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ரேஷியோ வித் மிக்ஸ்சர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். 50 லிட்டர் மிக்ஸ்சர் கண்டெய்ன்ஸ் ஜூஸ் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ. ஸோ மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 லிட்டர் இருக்குது. இந்த 50 லிட்டரில் 3:2 ரேஷியோவில் ஜூஸும் வாட்டரும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் 50 லிட்டர் அண்ட் டோட்டல் பார்ட்ஸ் இல்லைன்னா டோட்டல் ரேஷியோ எப்படி வேணால் எழுதலாம். டோட்டல் பார்ட்ஸ்ன்றது 3 + 2 இதுதான் கலந்துருக்கு, தட் இஸ் 5. இந்த 5ல் ஜூஸோட பார்ட் எவ்வளோ அப்படின்னா 3, டோட்டல் பார்ட்டு 5. இதை வந்து 50 லிட்டர்ஸ்லேருந்து பிரிக்கிறோம். ஸோ 50 லிட்டர்ஸில் இந்த 3 பார்ட்டை நான் தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். இப்போ இது 10, அப்போது 30 லிட்டர்ஸ் என்ன இருந்திருக்கு, ஜூஸ் இருந்திருக்கு. 50ல் 30 ஜூஸ். அப்போ வாட்டர் எவ்வளோ இருந்திருக்கும், ரிமைனிங். அதை இப்படியும் கேன்சல் பண்ணியும் பார்க்கலாம், இல்லை ரிமைனிங்னா அப்படியேவும் எழுதலாம். ரிமைனிங் 20 லிட்டர்ஸ் வாட்டர். இது ஃபர்ஸ்ட் பார்ட். How much water in liters must be added to the mixture to change the ratio of juice to water to 3:4? இப்போ எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் இந்த ரேஷியோக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே இருந்தது ஜூஸ் பை வாட்டர். 1 செகண்ட். ஓகே, ஏற்கனவே நமக்கு இருந்தது வந்து ஜூஸ் பை வாட்டர். ஜூஸ் வந்து 30 லிட்டர், வாட்டர் வந்து 20 லிட்டர்ஸ். இந்த வாட்டரோட இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறாங்க. மஸ்ட் பி ஆடட் டு த மிக்ஸ்சர். ஆட் பண்ணுற வாட்டரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இப்போ நியூ ரேஷியோ என்னவாயிடுச்சு எனக்கு 3/4. இந்த இப்போ எக்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வாட்டர்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு 3/4ன்ற இந்த ரேஷியோவில் வரும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 30 × 4 = 3 × 20 + x. இது 120. இந்த பக்கம் 60 + x. ஸோ x is equal to 3xன்னு வரும். 3 × 20 60, 3x. x is equal to 120 - 60. அப்போ 3xோட வேல்யூ 60னா x is equal to 20 லிட்டர்ஸ். 20 லிட்டர்ஸ் ஆட் பண்ணால் என்னோட புது ரேஷியோ என்னவாயிடும், 3/4க்கு வந்துடும். ஸோ ஆன்சர் 20. கொஷின் நம்பர் 3. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். இஃப் A is to B வந்து 3/4, B is to C வந்து 5:6, C is to D அப்படின்றது 7:8. B and D தான் கண்டுபிடிக்கணும். இப்போ B and D கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கேயும் எனக்கு B இருக்கு, பட் இந்த 2 காம்பினேஷனில் B and D நமக்கு ஃபுல்லாகவே வந்துடுது. B இங்கே இருக்கு, D இங்கே இருக்கு. அப்போ எனக்கு A is to B நான் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தேவையானது இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்தே வந்துடும். ஸோ B is to C அப்படின்றது 5:6, C is to D அப்படின்றது
7:8. C ரெண்டு வேற வேற டேர்ம்ஸாக இருக்குது. மேலே வந்து 6ன்னு இருக்கு, கீழே வந்து 7 இருக்கு. இது ரெண்டையும் இப்போ நம்ம ஒரு காமன் டேர்முக்கு மாற்றணும். காமன் டேர்முக்கு எப்படி மாற்றலாம்? 6 and 7க்கு எல்சிஎம் எடுக்கணும். LCM of 6, 7 ரெண்டு வேற வேற நம்பர். அப்போ இதோட LCM 42 தான். 6 into 7 42. B is to C 42 மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும்? ரெண்டு டேர்மையுமே மல்டிப்ளைட் பை 7. ஸோ இப்போ B is to C என்னவா மாறி இருக்கு? எனக்கு 7ல் மல்டிப்ளை பண்ணால் 35, இது 42. இங்கே C is to Dயில் 7 42 ஆக்கணும்னா into 6. ஸோ இது 42, அடுத்து into 6னா 48. நமக்கு சிசி ரெண்டு டேர்மும் இப்போ காமன் ஆயிடுச்சு. காமன் ஆனதுனால நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். B is to Dன்றது 35:48. ஸோ ஆன்சர் 35:48. இது ரெண்டையும் காமன் ஆக்கிட்டா நமக்கு மீதி இருக்கிற வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, what should be subtracted from so that the remaining numbers may be proportional? ஸோ இது வந்து ஒரு proportional question. இந்த numbers எல்லாமே proportionalா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு formula, that is a minus x by b minus x, c minus x divided by d minus x. ABCDன்றது 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எக்ஸ்ன்றது தான் நம்பர். இதில் என்ன நம்பர் யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இது இப்படியே இருக்கும், இந்த நம்பர்ஸ்லாம் இப்படியே இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். இதே ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஸோ ஏ வர இடத்துல 8 மைனஸ் எக்ஸு, பி வர இடத்துல 10 மைனஸ் எக்ஸ். இங்கே ஒரு வேல்யூவாகவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். 11 minus x divided by 14 minus x. Cross multiply பண்ணா 8 minus x into 14 minus x equal to 10 minus x into 11 minus x. இது நம்ம simplify பண்ற மாதிரி இருக்கும். 8 into 14. 1, 1, 2 minus 8x minus 14x plus x square. இந்த பக்கம் 110 minus 10x minus 11x plus x square. So 112 minus 22x plus x square. இங்கே 110 minus 21x plus x square. x squareும் x squareும் cancel ஆயிடுச்சு. minus 22 கிட்ட place value change பண்ணுங்க. 12 minus 110 equal to 22 இங்க வருமோ plus minus 21x. இங்க 2, இங்க 22 minus 21ன்றது 1. 1 into x ன்றது x. x ஓட வேல்யூ 2. ஸோ ஒன்று போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பேசிக்கான இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா எப்பயுமே ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். ஓகே, இங்கே ஒரு 3 டேர்ம்ஸை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபைன் PQR. 40% of P equal to 0.5 of Q. 0.5 of Q equal to 1/8 of R. இப்போ இந்த 3 டேர்மும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு சம் கே அப்படின்னு எழுதிக்கலாமா? அண்ட் இந்த 40%ல் 0 0 எனக்கு கேன்சல். இதை கேன்சல் பண்ணால் 2 5. ஸோ இது 2/5P. 0.5ன்றது half. அப்போ 1/2Q ஈக்குவல் டு 1/8R ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், சம் கான்ஸ்டன்ட்னு எழுதியாச்சு. மூணையுமே சேர்த்து இப்போ ஒன்று ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2/5P ஈக்குவல் டு K. அப்போ Pயோட வேல்யூ 5/2K. அதே மாதிரி 1/2Qவோட வேல்யூவும் K தான். அப்போ Qவோட வேல்யூ 2K. நெக்ஸ்ட் 1/8R ஈக்குவல் டு K. அப்போ Rோட வேல்யூ 8K. நம்ம கொஸ்டின் என்ன? PQR கண்டுபிடிங்க. P வேல்யூ 5/2K, Q வேல்யூ 2K, R வேல்யூ 8K. இந்த ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணுறேன். 2 எடுக்கணும் அப்படின்னா மல்டிப்ளைட் பை 2, த்ரோ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒன் 5, K எல்லாத்துலையும் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 ஆகிடும். செகண்ட் டேர்ம் 2ல் மல்டிப்ளை பண்ணும்போது 4, தேர்ட் டேர்ம் 2ல் மல்டிப்ளை பண்ணும்போது 16. ஸோ 5 4 16. 5 4 16. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர்.
ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a firm ordered 15 premium machines and some standard machines. ஸோ இனிஷியலாக அவங்களோட ஆர்டரில் எப்படி இருக்குது அப்படின்னா 15 ப்ரீமியம் மிஷின் நான் ப்ரீமியம்னு எழுதுகிறேன். ப்ரீமியம் வந்து 15ம் ஸ்டாண்டர்ட் மிஷின் வந்து எவ்வளோன்னு சொல்லலை. ஸோ சம் ஸ்டாண்டர்ட் மிஷின் அப்படின்றதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. த ப்ரைஸ் ஆஃப் ப்ரீமியம் மிஷின் வாஸ் 6 times that of standard machine. ஸோ ப்ரீமியம் மிஷினோட ப்ரைஸ் வந்து 6 times வந்து ஸ்டாண்டர்ட் மிஷினோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்? ப்ரைஸ் கால்குலேட் பண்ணும்போது ப்ரீமியம் மிஷின் வந்து 6 டைம்ஸு, ஸ்டாண்டர்ட் மிஷின் வந்து 1 டைம்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது 6 டைம்ஸ்னு எடுக்க முடியும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1. அப்போ இதை கால்குலேட் பண்ணால் 90 + எக்ஸ்ன்னு வருது. இது ஸ்டார்டிங்கில் அவங்க ஆர்டர் பண்ணது. By mistake, the number of premium and standard machines was interchanged in the delivery. So delivery ஆகும்போது என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து by mistake. ஸோ பை மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சு? அவங்க ஆர்டர் பண்ண ப்ரீமியம் வந்து எக்ஸாவும் மாறிடுச்சு, ஸ்டாண்டர்ட் வந்து 15 மாறிடுச்சு. அப்போ அதோட ப்ரைஸ் நமக்கு என்னவா இருந்திருக்கும்? 6xன்னு வந்திருக்கும். 6 × x ப்ரீமியம் ப்ளஸ் 15 × 1 that is 15. 6x + 15 வந்துருச்சு. இது நமக்கு கிடைச்சது இன்டர்சேஞ்ச் இந்த டெலிவரி விச் வாஸ் இன்க்ரீஸ்டு. இப்படி டெலிவரி ஆனதுனால என்னோட டோட்டல் பில்லில் 62.5% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நியூ பில்லுன்னு வச்சுக்கலாமா? இது வந்து பை மிஸ்டேக் வந்தது நியூ பில்லு, இது வந்து ஓல்டு. அப்போ நமக்கு நியூ பில் ஈக்குவல் டு நியூ பில் வரும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 62.5% இன்க்ரீஸ்டு. அது வந்து பர்சன்டேஜ் கிடையாது, இன்க்ரீஸ்டுனா நம்ம எப்படி எழுதணும்? 100 + 62.5ன்னு எழுதணும், which is 162.5% ஆஃப் ஓல்டு பில். ஓகே, ஸோ இப்போ நியூ பில் வந்து 6x + 15. 162.5ன்றது 162.5%ன்றது 100. ஓல்டு பில்லோட ரேட்டு வந்து 90 + எக்ஸ். இங்கேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட ப்ரீமியம் மிஷின் எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் மிஷின் என்னன்னு ஒரிஜினல் ஆர்டரில் தெரிஞ்சிடும், விச் இஸ் த ஓல்டு ஆர்டரில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்ம 6x + 15 = இதை கேன்சல் பண்ணணும். இதை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் மேலே ஒரு 5ஆல் ஒரு 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது 1625ன்னு வந்துடும். கீழே வந்து அதே டேர்மு தௌசண்ட்ஸில் வந்துடும். 90 + எக்ஸ். இதை கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம். நம்ம 5ஆல் டிவைட் பண்ணிட்டும் எழுதிக்கலாம். 5ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் 15 ரிமைனிங் 1, 2 டைம்ஸ் 10 ரிமைனிங் 325. இதை கேன்சல் பண்ணும்போது 200. திருப்பி ஃபர்தராக 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 6 டைம்ஸ் 30 65ன்னு வருது. இங்கே 5ல் கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ் 20 0. அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 13 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். ஸோ 6x + 15 = 13/8 × 90 + x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 48x + 15ஆல் 8 மல்டிப்ளை பண்ணும்போது 40 120ன்னு வரும். இந்த சைட் மல்டிப்ளை பண்ணும்போது 13ஆல் 90 பண்ணும்போது 9 3s are 27 9. ஸோ 1170 + 13x. 120 இங்கே எடுத்துகிட்டு வரலாம், 13 இங்கே கொண்டு போயிடலாம். 48x - 13x = 1170 - 120. ஸோ 120 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 1050 இருக்கும். இங்கே 35xன்னு வரும். ஸோ x is equal to 1050 divided by 35. Again 5 tablesல கேன்சல் பண்ணிக்கலாம். 2 times 0 20 sorry. ஓகே, இட்ஸ் 210. இங்கே 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது 7 டைம்ஸ் அண்ட் திருப்பி கேன்சல் பண்ணும்போது 30ன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன? What was the ratio of number of premium machines to standard machine in the original order? Original orderல premium machine 15 and standard machine Xன்னு கொடுத்துருக்கோம். Some machine. So premium versus standard.
ப்ரீமியம் வந்து 15 அண்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம், அந்த எக்ஸ் தான் 13 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரேஷியோ 1:2. ஸோ ஆன்சர் 1:2. The number of yellow, red and blue pens. So yellow, red and blue pens இருக்கு. இனிஷியலா அது என்ன ரேஷியோல இருக்குன்னா 2, 5 and 7 இருக்கு. அடுத்தது 18 yellow pens ஆட் பண்றாங்க. ரெட்ல 12 pens ஆட் பண்றாங்க. ப்ளூல சம் பென்ஸ் ஆர் ஆடட். சம் பென்ஸ்ன்றதுனால அது எவ்வளோன்னு தெரியல, ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்மளோட நியூ ரேஷியோ எப்படி வந்துருச்சு அப்படின்னா 3:6:8. இதில் நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ப்ளூ பென்ஸ். இப்போ எவ்வளோ ப்ளூ பென் ஆட் பண்ணியிருக்காங்க, இட் மீன்ஸ் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒய் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இதில் எக்ஸும் தெரியணும். எக்ஸ் தெரியணும்னா எல்லோ அண்ட் ரெட் ரேஷியோ எடுத்தால் தான் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதில் தான் வேற எந்த வேரியபிளும் இல்லை. ஸோ 2x + 18 yellow balls by red balls. இதோட ரேஷியோ வந்து 3/6ன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து கொடுத்துருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12x + 48 108 = 15x + 36ன்னு வரும். ஸோ இப்போ நான் வந்து 36 இங்கே எடுத்துகிட்டு வரேன், -36ன்னு. 12 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், -12x ஆகிடும். 108ல் 36 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 72ன்னு வரும். இங்கே 3x. அப்போ x = 72/3 which is 24. ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்லோ அண்ட் ரெட் எடுத்துக்கலாம், இல்லை எல்லோ அண்ட் ப்ளூ எடுத்துக்கலாம், இல்லை ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லோ அண்ட் ப்ளூ எடுத்துக்க போகிறேன். ஸோ 2x + 18 / 7x + y = 3/8. ஒய் தான் தெரியணும், எக்ஸ் ஏற்கனவே தெரியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 16x + 8 × 8 வந்து 64. 6 கேரி 8 144ன்னு வருது. இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதை பண்ணால் 21x + 3yன்னு வரும். ஸோ ஒய் தான் எனக்கு வேணும். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் ஒரே இடத்துக்கு எடுத்துகிட்டு வரேன். 144 - 21x = 3y. 16xம் 21xையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -5xன்னு வரும், = 3y. ஸோ 144 - 5x. எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியுமா, which is 24ன்னு தெரியும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 120ன்னு வரும். 144 - 120 = 3y. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும்போது 24 = 3y. அப்போ ஒய்யோட வேல்யூ 24/3 which is 8. என்னோட கொஸ்டின் என்ன, ஒய் வேல்யூ எவ்வளோ பென்ஸு ப்ளூவில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு. ப்ளூவில் ஆட் ஆன பென்ஸ் வந்து 8 பென்ஸ் ஆட் ஆயிருக்கு.